ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன். என்ன சார் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அனுப்பியிருக்காங்க போலையே அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம்ப்பா ரிட்டன் வந்துடுச்சு, பாருங்கள், நீங்களே வந்து பாருங்கள், அட்ரஸ் எல்லாம் கூட கரெக்டாக தான் எழுதி அனுப்பணும். இத்தனைக்கும் அந்த இது நான் செக் பண்ணியிருந்தேன் போய் பார்த்தப்ப. ஸோ லாவண்யா, அதோட நம்பரு, இத்தீஷு அந்த ஆளோட நம்பரு, அதுக்கப்புறம் என்னுடைய பெரியம்மா எல்லாரோட நம்பரும் போட்டு கரெக்டாக அட்ரஸ் எல்லாம் கூட போட்டு தான் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அது ரிட்டன் வந்ததுன்னு தெரியல. இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ்னு போட்டு ரிட்டன் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அங்கே என்னுடைய பெரியம்மாவும் அந்த லாவண்யா, இத்தீஷ் அவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு வேணுட்டுமே வந்து நிராகரித்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லீகல். அவங்க பண்ணுற தப்பு மேலே மேலே இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்குது. சரி, எனக்கு தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்குதுங்க. எனக்கு ஏன் ஃபோன் எடுக்கலான்னா, ஃபோன் எடுத்தால் நான் இஷ்டத்துக்கும் பேசுவேன், அதுக்கப்புறம் மனசு வந்து கெட்டு போதாமா அவங்களுக்கெல்லாம், அதனால் ஃபோன் எடுக்கலையாமா. அதெல்லாம் கூட வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன். நான் ஃபோன் பண்ணாலும் நேரில் போனாலும் வம்பை வளர்க்குறது அவங்க தான். நான் காசு கொடுத்துட்டா நான் காசு வாங்கி நான் என்னுடைய கடனை தீர்த்துக்க போகிறேன். ஆனால் ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் அவங்க வம்பு வளர்த்து என்னை தேவையில்லாமல் பேசி, அசிங்கமாக பேசி, பொய்யெல்லாம் பேசி என் மனசை கெடுத்து என்னை நடப்பணமாக வாழ விடாமல் சாவடிக்குதுங்க. சரி, நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்குதுங்க. சரி, எப்பயுமே அந்த 2 நாய்ங்களோட ஃபோன் நம்பர் ஆக்டிவ்லேயே இருக்குது, ஓகேவா? அந்த லாவண்யாவோடதும் லாவண்யாவோட புருஷனோடதும். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்கள்லாம் 4-5 தடவை கால் பண்ணியும் எடுக்காமல் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்மேனும் கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்கே கால் பண்ணி இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேன் கிட்ட இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி, நாங்கள் இல்லை, அட்ரஸ் சரியில்லைன்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிடுங்கன்னு சொல்லி ஏதாவது பொய் சொல்லி தான் அவங்க ரிட்டன் அனுப்பியிருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் செக் பண்ணிட்டேன். எனக்கும் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு வேளை அட்ரஸ் தப்பாக ஏதாவது போட்டிருப்பாங்கடா, அதனால தான் தப்பாக போயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா அட்ரஸில் தெளிவாக எல்லாத்தையுமே வந்து நல்லா புரிகிற மாதிரி தான் அவங்க போட்டு அனுப்பியிருக்காங்க. அப்போ இதெல்லாமே ரெக்கார்டு இல்லையா? அந்த ரெக்கார்டு எல்லாம் இருக்கட்டும். மறுபடியும் அந்த அன்புச்செல்வி மேம்ன்ற அந்த பெரிய இன்ஸ்பெக்டர் மேம் வந்து வருவாங்களாம் அடுத்த புதன்கிழமைக்கு மேலே தான். அவங்க உடம்பு சரியில்லாமல் லீவ் போட்டிருக்காங்க போல். அவங்க வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் பேசி பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்படியே இவங்க இல்லீகலாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எஃப்ஐஆர் கன்ஃபார்ம் தான். எப்படி தான் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காசு வாங்கி ஏமாற்றிட்டு அட்டூழியம் பண்ண முடியுதுன்னு தெரியல. என்னாலலாம் ஒன்றுமே இந்த மாதிரிலாம் யாரையும் ஏமாற்ற முடியாது. நம்ம பாட்டு நம்ம இருந்தால் கூட நம்மளை ஏற்றி பிழைக்கிறானுங்க. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எல்லாம் தப்பும் பண்ணிவிட்டு எல்லாம் அட்டூழியம் பண்ணிவிட்டு எப்படி தான் வந்து கூலாக யார் வீட்லேயாவது போய் தஞ்சம் புகுந்துடுறாங்கன்னு தெரியல. எல்லாம் இனத்தோடு சேரும்ன்ற மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா துரோகிங்கள் எல்லாம் ஒன்று கூடிக்கிட்டு என் உயிரை வாங்குதுங்க. எனக்குன்னு ஒரு பைசா யாருமே என்றைக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு அன்பு அனுசரணையாக பேச கூட எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் கிடையாது. அதுங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு என் உயிரை வாங்குதுங்க, எமப்பாடைங்க. நானும் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் மெனக்கெட்டு என் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, என் பணத்தை நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு, இங்கே நுங்கம்பாக்கம் அவங்க வீட்டுக்கும் நான் போய் பார்க்குறேன். அங்கேயும் எப்பயுமே வந்து பூட்டி கிடக்குது. அவங்க வீட்டு பக்கத்துக்காரங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்வான்ஸில் கழிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு நான் தேடி கண்டுபிடிச்சி என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போனாலும் அங்கே நல்லா அவங்க படுத்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா வந்து வாழ்க்கை வந்து ஜம்முன்னு ஓடுது. நான் போனாலே வந்து என்னை கல்லை வெட்டி எறிகிறாங்க, என்னை வந்து அடிக்க வராங்க, என்னை வந்து அசிங்க பேசி பொய்யெல்லாம் பேசி உறவுக்காரங்கெல்லாம் ஒன்று கூடிக்கிட்டு என்னை அடுத்த தடவை போனால் என்னை அங்கேயே எல்லாம் சேர்ந்து வந்து கொலை பண்ணாலும் கொலை பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் போனப்போ ஒரு மரியாதை, செகண்ட் டைம் போனப்போ வந்து கல்லை எடுத்து போட்டு மண்டை உடைக்க வருது. எல்லாமே வந்து எங்கிட்ட வாய்ஸ் ப்ரூஃபு, இந்த ஃபோட்டோஸு, இந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கப்பவே அதுங்களை ஒன்றுமே பண்ண முடியாமல் நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒரே தலைவலி, ஒரே பவுன்சிங் சார்ஜ், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் எல்லோரும் வந்து கால் மெசேஜ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த செவ்வாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இந்த பாட்டி வந்து மாம்பழம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் பாதி காசு கொடுத்துட்டு மீதி வந்து ஜிபே பண்ணட்டான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியல. ஒரு மாதம் ஆச்சு, காசு வரல, பேங்க்கில் பணம் இல்லைன்றாங்க. ஓஹோ, ஜிபே தான்ல. சரி, அனுப்புகிறேன். இது என்ன பழம்? பங்கனப்பள்ளியா? இது 1.5 கிலோ 100. இது மட்டும் 1 கிலோ 80. இருங்க பார்க்குறேன். நெட்டில் அனுப்பலாம் இல்லை? உங்களுக்கு வருமா?
ஸோ இன்றைக்கி அவ்வளோ தூரம் நான் போனதுக்கு செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மேடம் அங்கே இல்லை, உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருக்காங்க போல். அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க நம்பரும் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக பேசி பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் இந்த ஆளுக்கு நான் பேசினப்போ என்னை வந்து அவதூறு பேசி என்னை அசிங்கமாக பேசி கால் கட் பண்ணால் நீங்கள் போலீஸ்காரங்கன்றதுனால நீங்கள் பேசினா கண்டிப்பாக வந்து எடுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த செவ்வாப்பேட்டைக்கு ஆப்போசிட்டில் இருந்த இந்த பாட்டியம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் எல்லாம் கூட மாம்பழம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கும் வந்து வாங்கணும்னு தோணுச்சு. சரி, அக்கௌண்ட்லேயும் காசு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் எப்படியோ நான் மாற்றி அதுக்கப்புறம் நான் இவங்களுக்கு ஜிபே நம்பருக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன கடை வச்சுருக்கவங்கெல்லாம் ஸ்கேனிங் வச்சுருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் பிரச்சனையாக போகுது. ஸோ கடைசியாக 100 ரூபா வந்து கொடுத்துட்டு 150 ரூபா அவங்க சொன்ன நம்பருக்கு நான் அனுப்பி வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா வேறு போட்டிருக்கீங்களா? இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க. சரி சரி. ஸ்வீட் போடாதீங்க. ஆஸ் யூஷுவல் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை. நான் 12:45 தான் நான் கிளம்பி நான் செவ்வாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அந்த ஷார்ட்கட் வழியாக தான் போனேன். இப்போ நீங்கள் இந்த கடை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கடையை ஒட்டின மாதிரி ஒரு சந்து வரும். அந்த சந்துக்குள்ளே வந்து போனால் நமக்கு வேப்பம்பட்டு டு செவ்வாப்பேட்டை ஷார்ட்கட்டு. மழையெல்லாம் பெஞ்சால் அதில் போக முடியாது. ஸோ இந்த இடத்துல சோடா வந்து ஒரு லெமன் சோடா நான் கேட்டு நான் குடிச்சிருந்தேன். ஸோ 25 ரூபா சொல்லிட்டு போட்டு கொடுத்துருந்தாரு. இவர் கடையில் நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டு தருவார் போல். நான் வந்து லெமன் சோடா தான் குடித்தேன். எங்கள் அம்மா எல்லாம் கடைசி காலத்தில் லெமன் சோடா வாங்கி தடான் கேட்டாங்க. நார்மல் சோடா தான் கேட்டாங்க. பட் ஆனால் அது கூட வாங்கிட்டு வர முடியல. அன்றைக்கி இருந்த சூழ்நிலை டக்குன்னு அவங்க ரொம்ப சீரியஸானதுனால அவங்கள டக்குன்னு ஆம்புலன்ஸில் கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியாக திரும்பி வரப்போ பணமாக தான் வந்தாங்க. இப்போ நம்மலாம் எங்கே போனாலும் நம்ம வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோமே. அம்மா கடைசியாக கேட்டு கூட வாங்கி கொடுக்காம போச்சே. பக்கத்தில் இருந்த கடைக்காரங்கெல்லாம் நமக்கு ஒற்றுமையாக இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது. எல்லா பிரச்சனைக்கும் எல்லாரும் காரணமாக இருந்து நம்மளை வந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த தரப்பாலம் சொல்லுவாங்க. அந்த தரப்பாலத்துக்கு மேலே தான் ட்ரெயின்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் போகும், லோக்கல் ட்ரெயின்ஸும் போகும். ஸோ இந்த வழியாக போனால் 10 கிலோமீட்டர்ன்றது 5-6 கிலோமீட்டர்லேயே நம்ம போயிட்டு வந்துடலாம். அந்த ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு ஷார்ட்கட் மாதிரி இது. ஆனால் இந்த இடத்துலலாம் மழை பெஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அந்த தரப்பாலன்றதில் பாதி, அதாவது முட்டிக்கு கீழே வரையுமே தண்ணி இருக்கும். பைக்கெல்லாம் போச்சுன்னா பைக்குக்குள்ளே தண்ணி போயிட்டு பைக்கு பிரச்சனையாக போயிடும். அதனால் தண்ணி இல்லாதப்போ வெயில் காலத்தில் இந்த ரூட்டில் நிறைய பேர் போகிறாங்க வராங்க பாருங்கள். ஆனால் இந்த இடத்துலலாம் ரோடெல்லாம் இருக்காது. ரோடெல்லாம் குண்டும் குழியுமா அந்த மண் ரோடு தான் இருக்கும். அதனால் ரிஸ்க்கு. ஸோ வண்டி கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க, ஓட்ட தெரியாதவங்க, என்ன மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதில். ஆனால் பாருங்கள், நான் அதுக்குள்ளே போயிட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமும் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், பிளாட் எல்லாம் அப்படியே காலியாக தான் இருக்குது. ஸோ வீடுங்க ஒன்றும் இல்லை. மேபி பிளாட் போடாமல் இருக்காங்களா, கவர்மெண்ட் கீழே இருக்க அந்த இடம்லாம் தெரியல. ஸோ அங்கங்கே பாருங்கள் நிறைய வீடுங்க வந்துடுச்சுங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடியெல்லாம் இங்கே ஒரு காக்கா கூட இருக்காது போல். இங்கே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் 100 கணக்கான வீடுங்க வந்துடுச்சு. ஸோ எப்பயும் போல் இந்த பெருமாள்பட்டு லேக்கு நியர்பை இருக்க அந்த ஜூஸ் கடையில் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாதாம் மில்க் குடிக்கலாமேன்னு சொல்லி வாங்கி குடிச்சிருந்தேன். அது ஒரு 20 ரூபா. ஸோ இந்த மாதிரி நான் இன்றைக்கி போயிட்டு வந்ததுக்கு ஒரு 2 hours டைம் வேஸ்ட்டு. ஸோ 295 ரூபாவும் 300 ரூபாவும் வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் 300, 500, 1000ன்னு சொல்லிட்டு எனக்கு செலவு தான் மிச்சம். இந்த கசின் லாவண்யான்றவளுக்கு நான் கடனை வாங்கி கொடுத்து நான் வீணாக போயிட்டேன். ஸோ இந்த கடனை நான் பேங்க்குக்கு அடைச்சி தீக்கிற வரையும் எனக்கு நிம்மதி இருக்காது, தூக்கம் கெட்டு போகும், எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து இடையூறு. ஸோ தன்னந்தனியாக நான் வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பாவம்லாம் சும்மா விடாது அவளை.